வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நீங்கள் வாழ்நாள் முழுவதிலும் எல்லா இடங்கள்லையும் கூடுமான வரையில சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் இதை மறக்கவே வேண்டாம். சிந்தனை செய்யணும். இது அவசியமா, எப்படி செய்யணும் என்ற அளவில் முதல்ல சிந்தனை செய்யணும். சிக்கனம், நம்முடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, பணத்தை வேஸ்ட் பண்ணாத, பிறருக்கு அது வீணாகாத, எந்த அளவுக்கு பயனாகுமோ அந்த அளவுக்கு அதை செய்யணும். சிக்கனம். சீர்திருத்தம், அதாவது நம்ம பழமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆதிகால மனிதன்ல இருந்து இன்னை வரைக்கும் என்னென்ன இருந்ததோ அவ்வளவு நாம சேர்த்துக்கிட்டே வரோம். இதுவே பாரமாயிட்டோம். உதாரணமா, நாம் பொங்கல் தினத்துல பொங்கல் கும்பிடுறோம். அது என்னன்னா, இது அறுவடை தினம். அறுவடை நாள் மார்கழி மாசம் கடைசியில அறுவடை வரும். அதனால பொங்கல் கும்பிடுறதுன்னுட்டு வச்சிருக்கோம். அத பண்டிகைன்றது. பண்டிகைன்னா சரியான முறையாக உச்சரிக்கணும்னா பண்டிகை. ஆதி காலத்துல உணவுப் பொருள் தான் எல்லா தொழிலுக்கும் பணத்துக்கு பதிலாக உபயோகிச்சிருந்தாங்க. அது அறுவடை வந்த பிறகு எல்லாருக்கும் கொடுக்கறதுனால பண்டிகைன்னு உண்டாச்சு. அதை நாம் இந்த நாட்டில் கொண்டாடுறது நீண்ட கால பழக்கம். சரி, இப்போ வடநாட்டில் தீபாவளி நெருக்கத்துல தான் அவங்களுக்கு கோதுமை அறுவடை ஆகும். அவர்களுக்கு அப்போ தீபாவளி கொண்டாடினாங்க. இங்க இருந்து உத்தியோகத்துக்கு போறவங்க அல்லது வேற வியாபாரத்துக்கு போறவங்க அங்க இருக்கிறாங்க 4 நாளைக்கு. அந்த சமயத்துல தீபாவளி வருதுன்னு பாருங்க. தீபாவளிக்கு அங்க இருந்துட்டு அங்க என்னென்ன செய்யறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு இங்க அதையும் இறக்குமதி செய்து நம்ம வீட்டையும் தீபாவளி கொண்டாடணும்னு கொண்டாடுறாங்க. இப்போ பொங்கல் ஒன்று, தீபாவளி ஒன்று, 2 செலவாச்சா. அப்புறம் நாம இங்க பக்கத்துல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் மலபாரம் ரொம்ப கிட்ட இருக்குது. இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுறது அங்க அப்போ நல்ல விளைச்சல், நல்ல இதுவா இருக்கும். அப்படி ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. இங்க அவர்களோட பார்த்து பழகிட்டு ஓணம் பண்டிகை ஒண்ணு. இப்படி எத்தனை பண்டிகை நம்ம வீட்டுல தாண்டவம் ஆடுதுன்னு பாருங்க. என்ன அவசியம் தானா? அப்போ நீங்க பொங்கல் கும்பிடணும்னா, அதாவது சூரியன் தட்சணாயனம் உத்தராயணம்னா 2 சொல்லுவாங்க. அதாவது மாறி வர்ற போது அந்த மாறி வரும் நாள் சங்கராந்தி. அதனால அந்த நாள ஒரு புனிதமான நாளா கொண்டாடுவது தான் இந்த தமிழ்நாட்டுக்கு, முக்கியமா இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம். இப்போ அது வரைக்கும் கொண்டாடலாம். ஆனா எத்தனை விதமான பண்டிகையை சேர்த்துக்கொண்டே போக போக என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதனால சிக்கனம்ன்றது எல்லாவற்றிலையும் இது அவசியமா? அங்க அவசியமா என்று கேட்கும் போது சிந்தனை வந்துடுது. அந்த சிந்தனை சிக்கனம் இது போதும் என்றால் சிக்கனம் வந்துடுது. இது வரைக்கும் தெரியாத அழிச்சிட்டு வந்ததை மாத்திக்கிறோம் பாருங்க, சீர்திருத்தமும் வந்துடுது. அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் என்ற 3மே நாம் அது நம்ம அதாவது பொருளாதாரம், உடல் நலம், இன்னும் மற்ற எல்லாவற்றையும் உறுதிப்படுத்திக் கொள்றது, நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்றதுக்கு இது உதவும். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.